கர்த்தர் பெரியவர் சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட தேவன் நமக்காய் கொடுத்த ஒரு காரியம், மரித்த உன் எதிர்காலத்தை உயிரடைய செய்வார். அல்லேலூயா. மரித்த உன் சுக வாழ்வை உயிரடைய செய்வார். மரித்த உன் ஆசீர்வாதத்தை உயிரடைய செய்வார். எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம இருந்தாலும் அவர் பாதத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா உயிரடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிங்க. அதுக்கு ஒரு காரியம் நம்ம உயிரடையணும்னா நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. எடுத்து வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியின் பலத்தினால எங்க வருது? யாருடைய பலத்தினால? பரிசுத்த ஆவியின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவப்பிள்ளைய உன் சுக வாழ்வு மறிச்சு போச்சுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உன் கவலையை தூக்கி குப்பையில போடு. ஒருவர் உன்னோடு உண்டு, அவர் உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று உன் வாழ்க்கையில உயிரடைய செய்வதற்கு உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்பினவங்க வேதத்தில் அநேகர் உயிரடைஞ்சிருக்கிறாங்க. நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னா நமக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ வேதத்தில் இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தங்களை பார்க்கலாம். சுனேமியாள் ஸ்திரீயானவள். அவங்க எப்படிப்பட்ட ஸ்திரீ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒன்று நமக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை அவனை போதனை பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிறதெல்லாம் போதனை பண்ணும்படி அவரை வந்து தங்குவார். ஒரே நிமிஷம். அவங்க யாரா பார்க்கிறோம்? கனம் பொருந்திய. அப்போ ஒரு மனுஷனுக்கு கனம் எப்படி வரும்? உலக மனுஷன் பார்வையில கனம்ங்கிறது என்ன? பணம். சொல்லுங்க. பணம், பொருள், உடைமை, எல்லாமே. அதான் கனம் இல்ல. ஆவிக்குரிய பிள்ளைக்கு கனம் என்ன? சொல்லுங்க. சொல்லுங்க. தேவ பிரசன்னம், பரிசுத்தமா வாழ்றது, இரக்கமா இருக்கிறது, பிறருக்கு உதவுறது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது, நல்லா ஜெபம் பண்றது இல்லை நம்ம வேலைய. இங்க ஒரு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. சுனேமியாள் ஸ்திரீயானவள் கனம் பொருந்தியவர். கனம் பொருந்தியவர். அதுக்கப்புறம் அங்க பாருங்க, ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். அவர் எலியா ஒரு ஊழியக்காரர். அப்ப அவர் ரோட்ல போறாரு. யாரு கூப்பிட்டாலும் வீட்டுக்கு போயிடுவாரா? பொதுவா இப்போ நீங்க ஊழியர் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ போறீங்க, திடீர்னு யாரோ கூப்பிட்டு என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? இல்லை நீங்க மட்டும் கடந்து போவீங்களா? அதுவே உங்களுக்கு ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னும் போது அவங்கள நீங்க கணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் முகங்களை பார்க்கும்போதே தெரியும். அப்போ உள்ள போவீங்களா? போக மாட்டீங்களா? கரெக்டா? அப்போ இதை நான் இப்படியாக பார்க்கிறேன். அவள் கனம் பொருந்திய ஸ்திரீயா இருக்கிறபடினால எலிசா அவங்களுடைய பணத்தையோ பொருளையோ பார்த்து போயிருக்க மாட்டாரு. அவர் தீர்க்கதரிசியா இருந்தபடியினால அவங்களுடைய பிரசன்னத்தை, அவங்களுடைய
பரிசுத்தத்தை அவங்க தேவனோட இடைப்பட்டு வைத்து உருவாக்கி உள்ள உறவை பார்த்து தான் போயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் யார் மேலே வந்துட்டு போயிடுவாங்க. அது இந்த காலம் நமக்கு வேணாம் இல்லை, இல்லைதான். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது, உலகமே அப்படி தான் இருக்குது. கனம்ங்கிறது பணத்தை நோக்கி தான் போகுது, இல்லை அப்படி இல்லை. கனம்ங்கிறது இருதயத்தை நோக்கி இருக்கும். கனம்ங்கிறது மனசை பொறுத்து தான் இருக்கும். அப்போ அந்த மனது அந்த ஸ்திரீ இடத்துல இருக்குதுங்கிறத அறிஞ்சிருப்பார். அறிஞ்சதுக்கப்புறம் அவர் அங்கே உள்ள போயிட்டார். அல்லேலூயா. அப்போ வேறுபட்ட பார்வை, மற்றவங்களை நாம் பார்க்கறதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவள் கனம் பொருந்தினவளா இருந்திருக்கிறா. அவளை எலிசா என்னமா பார்த்திருக்கிறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற மகளா பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய. நீங்க பக்கத்துல பார்த்துறாங்க, நீ கனம் பொருந்தியவள் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் நீ கனம் பொருந்திய எலிசா, எலியான்னு சொல்லிட்டேன், எலிசா. அப்போ நீங்கள் கனம் பொருந்தியவர்கள். அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரந்த உள்ளமும் இரக்க குணமும் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு அடித்தளத்தை அமைச்சிட்டு போகிறேன் அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து. 9 எடுத்து வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் நெற்றியின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் நாற்காலியையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறைவீட்டை தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இப்படிப்பட்ட சகல கலங்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவள் கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அல்லேலூயா. போடுங்க. இப்போ இங்க பார்க்கிறோம் ரெண்டாவது காரியம், அவள் பரந்த உள்ளமும் இரக்க குணம் உள்ளவளா இருக்கிறாள். தனக்கு உண்டானவைகளை பிறருக்கு கொடுக்கணும், பிறருக்காக உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப அது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அந்த தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு. இது இன்னொரு பெரிய குவாலிட்டி. ஏன்னா நமக்கு இன்னும் எதனா யாராவது எதனா தருவாங்கன்னா இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற நிலையில இருக்கு. ஆனால் அவங்க பாருங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு ஆண்டவருடைய மகனை போஷிக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி காரியங்கள்ல. ஆனாலும் கூட அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து கேட்குற, இவனுக்கு என்ன தேவைன்றது. அப்போ அங்கே அந்த வேலைக்காரன் சொல்கிறாங்க, நெடுநாள் ஆகி ஒரு குழந்தை அங்கே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைங்களே, இரக்கம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நமக்குள்ள அந்த இரக்க குணம் வந்துருச்சுன்னா நம்ம தேவனை தரிசிக்க கூடும். நம்மளை கொஞ்ச நாளாகவே ஆண்டவர் மாற்றிக்கிட்டே இருக்கார். அப்போ 4வது அதிகாரத்துலேருந்து 9வது வருஷத்துலேருந்து 10 வரைக்கும் பார்ப்போம், அவள் இரக்க குணம் உள்ளவளாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே 19 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. போதும். அப்போ இப்படியான ஒரு வாழ்க்கையில எலிசா ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வந்து ஒரே பிள்ளை கையில கிடச்சி, அந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு தலைவலி வந்து அந்த ஒரு பிள்ளை வந்து என்ன ஆகுது, வயல்வெளியில் இருக்கும்போது தகப்பன் அம்மாவின் இடத்துல கொண்டு போய் விடு அப்படின்ட்டு சொன்ன ஒரு காரியத்தை பார்க்குறோம். 20 அவளுடைய மடியில பிள்ளை விழுந்து மரித்தான் என்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இங்கதான் அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். மரித்த பொழுது அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? மரித்த பொழுது அவள் செய்த காரியம், அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் வீட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். அல்லேலூயா. எலிசா தங்கின வீட்டில் மரிச்சிட்டான்னு தெரியுது. அப்போ அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம், மரித்த மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற விசுவாசம் அங்கே வெளிப்படுது. அப்ப என்ன பண்றான்னா, மனிதர்களை, மரித்த மனிதர்களை அடக்கம் பண்ணுவதற்கு மனிதர்களிடத்துல அவ போல, மரித்தவனை உயிர்ப்பிக்க கூடிய இடம் ஒன்று உண்டு. அது அவள் மேல் வீட்டு அறையிலே தன் தீர்க்கதரிசி படுத்த இடத்திலே, அங்க ஜீவ வார்த்தை பேசுகிற தீர்க்கதரிசின் இடத்துல ஜீவன் உண்டு என்கிறதை உணர்ந்தவளை ஞான வாட்டியாய் தன் பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல, எந்த இடத்துல, அந்த இடத்துல அவள் எலிசா படுத்த இடத்துல வைக்கிறான். அப்ப மரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை குறித்து அடக்கம் பண்ணுகிற மனிதர்களிடத்துல போல மரிச்சிட்டாங்கிறத சொல்லுவதற்கு எங்க போறா? ஜீவனை கொடுக்கிற ஒரு மனிதனிடத்துல. ஏன் தெரியுமா? அவர்தான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி மரித்த அவளுடைய கர்ப்பத்துக்கு உயிரடைய செய்த வல்லமை அவர் ஜெபத்தினாலே வந்தது. கர்ப்ப பிறப்பை கொடுத்த கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை பறிக்க மாட்டாருங்கிற ஞானமும் விசுவாசம் அவங்களுக்கு உண்டு. அதனால ஜீவனோடு தேவனை ஆராதிக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல படுக்கையில வைத்து விட்டு அவள் கதவை பூட்டி துரிதமாக ஓடி போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல பாருங்க, மரித்த மனிதரிடத்துல சொல்ல, இதுல கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், உன்னை மரணத்துக்கு நேராய் நடத்துகிற உன் வேதனையும் சோதனையும் உனக்குள்ளே இருக்குமே, ஆனால் அதை மரிக்கிற மனிதர்களிடத்துல நீ போய் சொல்லுகிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. அல்லேலூயா. மரிக்கிற மனிதர்களிடத்துல நீ சொல்லுகிறதுனால ஒன்னும் ஆக போறதில்லை. மனுஷன் மரிச்சிட்டான் அப்படின்னா அவனை திரும்ப போய் புதைக்கிறது யார்? சக மனிதன் தான். ஆனால் நீ மனிதனிடத்துல போய் சொல்வதற்கு பதிலாக நீ ஜீவ வார்த்தையை கொடுக்கிற உன்னுடைய வேதத்தோடு தேவனோடு நீ போய் சொல்லுவாயானால் கதவை பூட்டி. அழகா அங்க ஒரு காரியம், ஏன் கதவை பூட்டினாங்க அந்த அம்மா? தாம் பிள்ளை மரிச்சிட்டாங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால கதவை பூட்டிட்டாங்க. அப்ப நீ உன் அறை கதவை பூட்டுவாய், ஆனால் உனக்குள்ளாக மரணத்துக்கு நேராய் நடத்துகிற பாவமோ, மரணத்துக்கு நேராய் நடத்துகிற வியாகுலமோ, மரணத்துக்கு நேராய் நடத்துகிற உன் அக்கிரம சிந்தைகளோ இருக்குமே, ஆனால் நீ ஜீவ வார்த்தையாக இந்த வேத வசனத்தோடு இடைப்படும் பொழுது, கதவை பூட்டி இடைப்படும் பொழுது நீ உயிர் அடைவது நிச்சயம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல தலைப்பு கொடுத்தோம், உன் மரித்த எதிர்காலத்தை உயிரடைய செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கை மரிச்சு போச்சா? எதிர்காலம் இல்லாம இருளா இருக்கா? இன்னைக்கு உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன். மரித்த செய்தியை அவள் எவரிடமும் சொல்லாமல் அங்க எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:22 வாசிங்க. சீக்கிரமாய் நோட் பண்ணிக்கங்க. சீக்கிரமாய் 23 வாசிங்க. அப்பொழுது அவன், அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவன், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழி எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வேகம்? இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் இந்த வேகங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது என்ன பண்றா? வேலையாட்களை புருஷனிடத்துல ஆள் அனுப்பி சீக்கிரமா போங்கிறா. சீக்கிரமா போயிட்டு தேவனுடைய மனுஷனுக்கு நான் போகணும், ரதத்தையும் குதிரையும் உண்டு பண்ணி கொடு. அங்க புருஷன் பிள்ளை மயக்கடிச்சு விழுந்துட்டானே, தலைவலியில விழுந்தானே, என்னாச்சுன்னு கேட்கல. நீ எதுக்கு எங்க வெளில போற அப்படின்னு கேட்குறாங்க.
அவளும் என்ன சொன்னா, எல்லா செய்தியும் நல்லந்தான், ஆனாலும் நான் போனோம். அப்போ அவள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுகிறவளாய் என்ன பண்றா, கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரன கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றாள். அவள் சுகந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. அங்க பாருங்க, செத்து போயிடுச்சுங்க குழந்தை, ஆனாலும் அவளுடைய வாயில் வார்த்தையில என்ன வருதுன்னா சுகங்கிற விசுவாச வார்த்தை வருது. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற நாம நம் வாயில கொண்டு பேசுகிற வார்த்தை என்னவா இருக்குதுன்னா மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற வார்த்தை, மரணத்துக்கு நேராய் நம்ம வழி நடத்துகிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருது. மரித்த வீட்டிலே சடலம் இருக்குது, ஆனாலும் அவளுடைய வார்த்தை, புருஷன் கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்குது, தீர்க்கதரிசி கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ளே வாயில கூட, அவங்க மனசுக்குள்ள இருந்து வாயில கூட தீய வார்த்தை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த வேகம் எடுத்தாங்கன்னா, பணம் ரொம்ப நாள் இருந்துருச்சுன்னா என்ன ஆகும், நாரிடும். அந்த நாற்றம் வந்துருச்சுன்னா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். இல்லை, அது ஊர் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்பாகவே அவளுக்கு தெரிந்திருக்கிறது, எனக்கு இந்த புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்த தீர்க்க தரிசின் இடத்துல நான் போவேன், ஆனால் எலிசாவின் இடத்துல நான் போவேன், ஆனால் அவர் எனக்கு என் பிள்ளைக்கு ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தில் தன் கணவனிடத்துல ஆள் அனுப்பி சேனையை கட்டு, குதிரையை கட்டு, கழுதையை கட்டுன்னு சொல்லிட்டு கர்மேல் பர்வதத்துக்கு ஓடினவளாக இருக்கிறார். தேவப்பிள்ளையே, இந்த நாளிலே உன் மரணம், உன் பாவம் உலகத்துக்கு தெரிந்து நாறுவதற்கு முன்பாகவே நீ மனம் திரும்பி தேவ சமூகத்திலே கர்மேல் பர்வதமாகிய இயேசுவின் பாதத்தில் நீ போய் அமர்ந்து இருப்பாயானால் உன் பாவம் உன்னை விட்டு நீங்கி நீ ஜீவனோடு வாழ்வது மிக நிச்சயம். உன் நாற்றம் பிறருக்கு தெரிவதற்கு முன்பாக உன்னை திருத்தி, உன்னை ஒடுக்கி, உன்னை அடக்கி தேவ சமூகத்தில் போய் காத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அது இப்படியாக ஆண்டவர் கனெக்ட் பண்ண வச்சாங்க. நீ உன்னுடைய பாவம் வெளில தெரிஞ்சா என்ன மகன் ஆகும்? ஐயோ, அவ்வளோதான், மனுஷன் மதிக்கவே மாட்டான். அப்போ மனம் திரும்பி உள்ள வந்துடு, என்னை தேடி வந்துடு, என்கிட்ட ஓடி வந்துடு, என் பர்வத மலையில என் பாதத்தில் வந்து உக்காந்துடு. அப்போ என்ன ஆகும்? மரித்த உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையும், மரித்த உன் செல்லுகள் உயிரடையும், மரித்த உன் ஆசீர்வாதங்கள் உயிரடையும். அங்கே பெஸ்ட் குவாலிட்டி பாருங்க, நெகட்டிவ் அப்ரோச் இல்லவே இல்லை. என் பையன் செத்துட்டான், நான் தீர்க்கதரிசியை பார்க்க போறேன், எனக்கு அவர் பிள்ளையை தருவார், அதெல்லாம் இல்லை. மேல் வீட்டு அறையில் மரித்த மனிதர்களிடத்துல வார்த்தையை சொல்லாதவளாய் ஜீவனோடு ஒருத்தர் அங்கே படுத்து தூங்கினாரியா, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும்யா என்ற ஞானத்தினாலே, இதனால தான் அவள் கனம் பொருந்தியவர். இந்த ஞானத்தினால அப்போ தாய்மார்களுக்கு தெரியணும், எந்த வேலையில் எந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும், எந்த வேலையில் எந்த விஷயத்தை செய்யணும், எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வீடு கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே கரெக்டாக போகிறோம். ஏன் வேகம் வேகம் வேகம், வழியில் எங்கேயுமே நிற்காத, நான் சொன்னால் மட்டும் நிப்பாட்டி. ஏன் இந்த கண்டிஷன்னா அவளுக்கு தெரியும், நேரம் போக நேரம் போக மாடியில் வச்சிருக்கிற பெணம் அது குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நாட்கள் செல்ல நாட்கள் செல்ல நீ எந்த பாவ பழக்கத்தில் இருக்கிறாயோ இன்னைக்கு அது இனிமையாக இருக்கும், இன்னைக்கு அது உனக்கு சுகத்தை கொடுக்கும், இன்னைக்கு அது உனக்கு இன்பத்தை கொடுக்கும். ஆனால் அது நாட்கள் செல்ல செல்ல அது குணத்தை உனக்கு காமிக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாற்றமாய் மாறிவிடும். அந்த நிலைக்கு நீ கொண்டு போகாதே, அந்த நிலைக்கு நீ கொண்டு போகாதே. உகந்த காணிக்கையை நீ இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ரோமர் 15:13 வாசித்தோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அவள் தன்னை பரிசுத்தமாக வைத்து கொண்டபடியினால தான் அவள் தைரியமாய் தீர்க்கதரிசன இடத்துல போனா. ஒருத்தர்லாம் தீர்க்கதரிசன இடத்துல போய் நிற்பாங்கன்னா அந்த காரியத்தை, என்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டோமோ அதை அப்படியே தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறவராக இருப்பாங்க. அவள் பயம் கொள்ளாதவளாய் தைரியமா போறான்னா அவளுக்கு தெரியுது அவள் கனம் பொருந்தியவளாய் இருக்கிறபடினால, பரிசுத்தமாய் வாழ்கிறபடினால தீர்க்கதரிசி இடத்துல போறோம். இன்னொன்று இந்த ஆங்கிளில் பார்க்கலாம், யாராவது உங்க பாஸ்டர் வந்து உங்க வீட்டில் வரப்போகும்போதுலாம் தங்க விடுவீங்களா? சும்மா விளையாட்டு கேட்குறேன், முடியாது. ஏன் சொல்லுங்க?
சிஸ்டர் மேரி சிஸ்டர் ஊருலக அதில்லைங்க, நீங்க வேற. அவர் வந்துட்டாருன்னா நான் டிவி பார்க்கறது அவருக்கு தெரிஞ்சிடும், நான் காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சது அவருக்கு தெரிஞ்சிடும், நான் வந்து என்ன சொல்றது ஃபோனை போட்டு 4 பேரை திட்டுறது அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் ஜபத்துக்கு வர 10 நிமிஷமே சிஸ்டர் சொன்னா மரியா சிஸ்டர் 10 நிமிஷம் வந்து ஜபம் பண்ணிட்டு போனார்னா எப்படா டிவி பார்க்கலாம், எப்படா தூங்க போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விசுவாசிகளோட நிலை. ஆனால் அவள் தன் மேல் வீட்டு அறையிலேயே ஒரு இடத்த கொடுத்துருக்குறான்னா அவளுக்கு மடியில் கனம், ஈரம் இல்லை, கனம் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா தீர்க்கதரிசி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் ஜெபிக்கிறவளா இருப்பான். கரெக்டா? ஊர் வச்சு கொள்கிறதுக்காக சபைக்கு போறவளா இருக்க மாட்டான். தேவனுக்கு பயந்து நடக்கிறவளா இருக்கிறதுனால அவள் தைரியமானவளா இருந்தபடினால நீங்க வாங்க, எத்தனை நாள் வேணாலும் என் வீட்டில் இருங்கய்யா. ஏன் தெரியுமா? நீ எப்போ எந்த நேரத்துல நீ வந்தாலும், ஏன்னா அங்க இந்த டைமுக்கு தான் மீட்டிங்க்கு வருவோம்லாம் அங்க போடல. எலிசா இந்த டைமுக்கு தான் வருவாரு அப்படிங்கிறதுலாம் போடல. அவ எப்போ வர போகும்போதெல்லாம் மேலே போயிடுவார். போஸ்ட் வச்சு இன்னார் வருகிறாருன்னு ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வந்தாலும் அந்த வீடு ஜெபதூபமாக தான் இருக்கும். அந்த தைரியத்தில், அந்த விசுவாசத்தில் தான் தன் பிள்ளை இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் சொல்லாதபடிக்கு விசுவாசத்தில் கடந்து போகிறான். இல்லையா? நீ நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். யார் பார்த்தா என்ன பார்க்கலனால என் தேவன் பார்க்குறேன், எனக்கும் என் தேவனுக்கும் உண்டான உறவை நான் புதுப்பிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. ஸோ அது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அழகாக போடுச்சு. ஏன்னா மரித்தவனை மரித்தவனை மரிப்பதற்கு, அவனை மரிக்கக்கூடிய மனிதர்களிடத்துல போய் சொல்லாதபடிக்கு ஜீவனடைய செய்கிற தன் தீர்க்கதரிசின் இடத்துல போறாங்கன்னா எவ்வளவு பெரிய விசுவாசம். அது மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளை இறந்துச்சு, நான் தீர்க்கதரிசி இடத்துல போறேன், எனக்கு ஒரு கழுதையும் கொடுங்க, வண்டி கொடுங்கன்னு கேட்டிருந்தா உடனே கணவன் ஓடி வந்திருப்பான். இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, நான் போய் பார்க்கணும். கேஷுவலான பதில். அவள் வீடுகளில் பல போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா, உங்கள் கணவன் பயந்து போக முடியாதபடிக்கு, பயந்து கொள்ளாதபடிக்கு அந்த ஞானத்தோடு அவரிடத்துல பதிலை சொல்லிட்டு விவேகத்தோட தேவ சமூகத்தை நீங்க காத்திருப்பீங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கவே இருக்காது. பதறி போய் செய்யும் பொழுது ஐயோ அப்படின்னும் போது தான் உப்புக்கு சர்க்கரையை தூக்கி போட்டுருவோம். பதற்றம் இல்லை. அங்கே ஒரு ஞானவாட்டியை, புத்தியுள்ள ஸ்திரீயாய், சுனமையால் ஸ்திரீயை நம்ம பார்க்கிறோம். அழகா ஒன்றும் இல்லைங்க, நான் போனேங்க, அவ்வளோதாங்க. கணவனும் டக்குன்னு செஞ்சுட்டார். இது வந்து என்ன தெரியுதுன்னா, கணவன்கிட்ட நீங்கள் கேட்கும் போது பதட்டமாக எனக்கு வேணும், அது வேணும், அடிபடியெல்லாம் பண்ணாமல் ரிலாக்ஸாக கேட்டிங்கன்னா அவரும் ரிலாக்ஸாக செஞ்சுடுவார். அங்கே நீங்கள் பதட்டத்தோடு எதனா கேட்கும்போது அங்கே ஒரு சண்டைகளும் கரைச்சல்களும் போராட்டங்களும் வரும். அது சமாதான குறைச்சல் இல்லாமல் சமாதானத்தை கெடுத்துட்டு போயிடும். அப்போ ஒரு ஸ்திரீயானவள், ஒரு கணவனானவள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு நிரந்தர சமாதானம், ஜீவனுள்ள வாழ்வு அங்கே இருக்கும். அப்போ மரித்தவன் சமாதானத்தை கர்த்தர் என்று கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உன் வியாபாரம் மறிச்சு போய் இருக்குங்கிறியா, பரிசுத்தத்தினால் உன்னை காத்துக்கொள். உன் சரீரம் மறுத்து போய் இருக்குங்கிறியா, பரிசுத்தத்தினால் உன்னை காத்துக்கொள். அந்த ஒரு பரிசுத்தம் உன்னை வழி நடத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மகன் மறிச்சிட்டான்னு அவ போயிட்டு எங்கேயுமே சொல்லலை. தீர்க்கதரிசின் இடத்துலையும் போறா, அங்கேயும் எதுவுமே சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடியுமா? தீர்க்க தரிசனத்துலையும் போறா. அப்போ அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? 27 பர்வத தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, தீர்க்கதரிசி ஆள் அனுப்புறார். ஆள் அனுப்பிச்ச உடனே நலமா இருக்கிறியாப்பான்னு கேட்கிறார். இப்போ அவ காலை பிடிச்ச அடுத்த செகண்ட் அவருக்கு உணர்வு வருது, அவள் துக்கமா இருக்கிறார். அப்ப நீ விழக்கூடிய பாதம்னு ஒண்ணு இருக்கு. மனுஷன் பாதத்துல நீ விழுவேனா உன்னை அழ வச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதற்கு மாறாய் நீ தேவ பாதத்துல விழும்பொழுது கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, 29 வாசிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தித்தாலும் அவனை
வினவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் பார்க்கணுங்க, 28ல பார்க்கலாம். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் எதுவுமே கேட்கல. உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னும் போது, என் கணவன் வயது உள்ளவனா இருக்கும், நான் எப்படி பெற்றுக்கொள்ள கேட்டது, இப்ப நீ கொடுத்துட்டு எனக்கு வேதனைப்படுத்துறீங்க சொல்லாம அங்க சொல்றா. நம்ம சொல்ற மாதிரி எப்படி, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த ரோதனை, நான் இதை கேட்டேன்னா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க, 28 நல்லா புரிஞ்சுக்குங்க. அவள் கழுதியை கூட்டிக் கொண்டு போகையில் வேலைக்காரனுக்கு சுனமியாசி சொன்னது என்ன, எங்கேயுமே நிற்காத, நான் சொன்னா மட்டும் நில்லு. இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்ன, தன் கையில இருக்கிற கோலை கொடுத்து எவனிடத்திலும் வழியிலே வினவாமல் நீ ஓடி போய் அதை பிள்ளைங்க வை. ஏன் எங்கேயுமே நிக்காமன்னு சொல்றாங்கன்னா, நீ எதனா ஒரு இடத்துல அசைவாய் டயர்டாய் நின்னா உன் பரிசுத்தம் கெட்டு போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். ஆண்டவருடைய ஓட்டத்துல நீ ஓடுகிற பிள்ளையாய் ஊழியத்துல இருப்பாயானால், விசுவாசத்தை வளருகிற பிள்ளையாய் இருப்பாயானால், நீ உன்னுடைய ஓட்டத்தையும் உன் விசுவாசத்தையும் கர்த்தருக்கு தான் செலுத்தணுமே தவிர வேற டைரக்ஷன்ல நீ மாத்தினா உன் விசுவாசம் கீழே வந்துடும். அல்லேலூயா. அங்கதான் 2 பேரும் சொல்றாங்க, ஸ்திரீயும் சொல்றாங்க. நம்ம தான் 10 காலையில எந்திரிச்சோன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோமே, நான் ஏன் இவங்க கூட நின்று பேசக்கூடாது? நான் தான் 2 மணி நேரம் பைபிள் வாசிச்சேன்னு ஒரு 10 நிமிஷம் நான் ஏன் டிவி பார்க்க கூடாது? நீ 2 மணி நேரம் செலுத்தின உன்னோட பரிசுத்தம் அந்த மனுஷனிடத்திலே பேசும் பொழுது அது 10 நிமிஷத்துல உன் அபிஷேகத்தை கெடுத்து போட்டுடும். நீ எதை பார்க்கிறங்கிறதுக்கு பார்க்கறதுனால பரிசுத்தம் போயிடுமானா போகாது. ஆனால் நம்ம வீக்கரா இருப்போம்னா நமக்கு எதுக்கு? இப்படி எடுப்போம், சுகர் பேஷண்டா இருக்கிறாங்க, அதை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். ஆனால் அதையும் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு தான் கெட்டு போகும், நம்ம கெடுத்துக்கிறோம். அதே போலதான் ஜீவனம். எனக்கு எது உகந்தது இல்லைன்னு எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ, எது என்ன தேவன் எடுத்து பிரிக்குதோ, நீ பலசாலியா போய் நின்று அதை ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு வந்துட்டாலுமே நீ பலசாலி தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஏன் இவங்ககிட்ட பேசக்கூடாது, நான் ஏன் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஏன்னா நான் தான் ஜெபம் பண்ணிட்டேனே. இல்லை, ரட்சிப்பை மரணம் பரியந்தும் வரை காத்து கொள்ளுகிறவன் தான். நல்லா புரிஞ்சுக்க, இப்படி புரிஞ்சுக்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, கன்ஷாட் அடித்த உடனே ஓட்டாங்க, எல்லை கோட்டு வருது, பின்னாடி திரும்பி பார்க்குறான், அவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் வராங்க, நான் தான் முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல இருந்து இப்படி ஓடனா என்ன ஆகும்? எப்பேற்பட்ட பின்னாடியிலேருந்து வந்தவனும் முன்னாடி ஓடி போய் கோப்பையை பெற்றுக்கொள்வான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் விசுவாசங்கிறது அப்படிதான். அனுதினமும் உன் விசுவாசத்தை நீ பெருக்கி கொள்ள வேண்டும் என்றால் நீ பரிசுத்தத்தோடு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நீ இருந்த இடத்துல ஓடக்கூடாது, நீ ஓடிக்கினே இருக்கணும். இருந்த இடத்துல நீ ஓடுவேன்னா உன்னை ஓவர்டேக் பண்ணி உன்னை அமுக்கிறதுக்கு சத்ரு வந்துடுவான். அதனாலதான் இங்க பார்க்கிறோம், 2 பேருமே எங்கேயுமே நிக்காத, நான் சொன்னா நின்று நீ இவங்க சொல்றாங்க, அவன் நடுவுல நின்று பேசாத, நீ பேசாதையா, நீ போயிட்டு எவன் வந்து நின்று பேசினாலும் பேசாத, போயிட்டு அழகா பார். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் உன் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வாய். ஃபர்ஸ்ட் டார்கெட், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறனா அப்பதான் செல்போன் சினுங்கும், அப்பதான் காலிங் பெல் அடிக்கும், அப்பதான் ஒருத்தவங்க வந்துட்டு அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்கன்னு வந்து நிற்பாங்க. பாரபட்சமே பார்க்காம பதில் சொல்லாம கதவை திறக்காம அமைதியா நீ மட்டும் ஜெபம் பண்ணிக்கினேன். ஒண்ணுதான் டஃபஸ்ட் ஜாப் தான் இது செய்யறது. ஆனால் இது செஞ்சுட்டோம்னா வேற லெவல் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார்.
அல்லேலூயா. அப்பதான் பிள்ளைங்க படிக்க உட்கார்ந்து இருக்கும். பைபிள் அம்மா எதனா வேலை சொன்னாங்கன்னா என்னைக்கும் செய்யாத பிள்ளைங்க டக்குனு எடுத்துமா சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அம்மா அந்த கை பக்கத்துல இருக்கிற அந்த தலைக்காணி எடுத்து கீழே போடுமா. 4 வாட்டி சொன்னோன்னா 5ஆவது வாட்டி என்ன பண்ணோம், இந்தா அப்படின்னு தூக்கி அடிக்கும். நடந்திருக்கா இல்லையா? வித்தியாசத்தை பார்த்தீங்களா? எது ஆளுகை செய்து பிள்ளைகளை, எது நம்மை ஆளுகை செய்கிறது? பரிசுத்தத்தினால் இருக்கும் பொழுது ஆளுகை, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிறோமா, இல்லை வேறு வித காரணத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறோமா? அது தேவ பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப 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 முக்கியம். எங்கேயுமே நிற்காத ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் நீ ஓட ஆரம்பிப்பாயானால் குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயமும் கர்த்தரா வரும். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். இங்க பாருங்க, எலிசா என்ன பண்ணிட்டாரு, என் கொம்பு எடுத்துன்னு போயிட்டு பிள்ளை மேல வையி அப்படின்ட்டாரு. அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணிட்டாங்க, கொம்பெல்லாம் செல்லாதையா, நீ எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்லனா நான் அவனை விடுறதுன்னு காலை பிடிச்சிட்டான். இப்போ பிடிச்ச காலை உதறி தள்ளுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நானும் பின்னாடி வரேன்ட்டு எழும்புறேன். அப்போ உன்னுடைய சுகத்துக்காக, உன்னுடைய விடுதலைக்காக இலையோ மந்திரமோ இல்லை மனுஷனுடைய அன்பின் வார்த்தையோ, பிற மனுஷன் நமக்காக ஏதாவது ஜெபம் பண்ணுவானோ அப்படிங்கிற எண்ணமோ எல்லாம் இல்லாதபடிக்கு பிடிக்கக்கூடியவரை நீ பிடித்து அவரை நான் விடுவதில்லை என்று நீ சொல்வாயானால் அவர் உன் வீட்டுக்குள்ளே வந்து உனக்கு சுக வாழ்வை தருகிறவராயிருக்கிறார். மரித்த உன் வாழ்வை உயிரடைய செய்ய வல்லமை ஒரு இடத்துல உண்டு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, she knows to whom she has to connect. யாருக்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு தெரிஞ்சு நேராக 100 பேர்கிட்ட அவர் சொல்ல, ஒரே ஆள் நேராக வந்துட்டான். அதான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், just it's because it is dead, it is not time to bury. இறந்துருச்சு, ஆனால் புதைக்கிறதுக்கு நேரம் வரல. அந்த புதைக்கிற நேரம் வருவதற்கு முன்பாகவே அவள் தீர்க்கதரிசியை கண்டடைந்தாள். தீர்க்கதரிசி அந்த இடத்துல வரார். அல்லேலூயா. கேயாசி அவர்களுக்கு ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை பிடிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க கேயாசி போயிட்டு என்ன பண்றாரு, கோலை வைக்கிறார். பிள்ளை எழும்பல. நான் அழகா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளிப்படுத்துறாரு. உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ணாம மத்தவங்க கிட்ட ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா அற்புதம் நடக்குமா அப்படின்னா சில வேளையில நடக்கும், சில வேளையில நடக்காது. அங்கே கோலை, தீர்க்கதரிசியினுடைய கோலை கேயாசி வேலைக்காரன் தான் எடுத்துட்டு போனார், வச்சாரு. அற்புதம் நடக்கல. டக்குன்னு அவன் என்ன பண்ணிட்டான், பின்னிட்டு திரும்பி பார்க்கறான். பின்னால வந்துட்டு நல்ல வேலை எலிசா வந்தார். எலிசா வரலன்னா என்ன இருக்கும், இப்படி கற்பனை பண்ணிப்பாங்க. எலிசா வரலன்னா என்ன இருக்கும், கேயாசி ரிட்டன் எலிசாவை பார்க்க எஜமானன் வீட்டுக்கு போவார். போகிற வழியில் நேராக அவருக்கு வந்த வேகத்தில் போவாரா, ஆடியோ செஞ்சு போவார்? ஒரு கற்பனையாக சொல்லுங்க. ஏன்னா கொம்பை, என் தீர்க்கதரிசி கொம்பை கொடுத்தாரியா, அந்த பையன் மேலே வச்சேன், என் பையன் செத்து போயிட்டான், அப்போ போப்பா அவ்வளோதான். அப்படி போகிற வழியில் என்ன பண்ணியிருப்பாரு, ஊரெல்லாம் சொல்லின்னு போவார், இந்த மாதிரி இந்த அம்மாவோட பையன் இறந்துட்டான், அந்த மாதிரி அந்த அம்மா வந்து எலிசாவின் இடத்துல வந்தாங்க, அவர் கொம்பை கொடுத்தாரு, அந்த கொம்பு தான் இது, அந்த கொம்பு நான் வச்சேன், அவன் சாவலை, ஒரு டீயை கொடுப்பான், குடிச்சிட்டு போகலாம். சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? இந்த காலத்து கேயாசிகளாய் நம்மை பார்ப்போம். ஆவிக்குரிய ரீதியில கேயாசி, அதுதான் கேயாசிக்கு ஏன் அந்த தண்டனை. அவன் ஆவிக்குரிய தீர்க்கதரிசன இடத்துல இருந்தாலும் கூட அவனுக்குள்ள அந்த பரிசுத்தமும் ஆவியானுடைய வழிநடத்தலும் இல்லாதபடினால அவன் வாழ்க்கை மாறின. கர்த்தர் சுத்தமானா கேயாசியை குறித்து ஒரு நாள் முழுக்க பேசலாம். புரிஞ்சுதுங்களா? நீ ஆவிக்குரிய சபையில இருக்கிற அப்படின்னாலும் கூட
ஆவியானவருடைய வார்த்தையை நீ கேட்கிறவளா இருந்தாலும் கூட உனக்குள்ளாக அவைகள் கிரியை செய்யலைன்னா நீயும் ஒரு கேயாசியே. நீயும் உலகத்தின் பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுகிறவனா மாறிடுற. அப்போ அங்க நல்ல வேலை தீர்க்கதரிசி வந்துட்டார். அங்க எடுத்து வாசிங்க. எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தார். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் திரும்பி தன் கண்களை திறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு காரியம் பார்க்கற, தீர்க்கதரிசி கதவை திறந்து அற்புதம் செய்யல, கதவை பூட்டி. அப்ப ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். உன் என்னைக்கு ஜெபத்துக்கு உன் அறை வீட்டு கதவை நீ பூட்டுறியோ அன்னைக்கு உன்னுடைய அபிஷேகம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வீங்களா? செய்யலாமா? கர்த்தர் சித்தமான, அதனால தான் தெரில. 2 நாள் முன்னாடி நேற்று தானே இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். நேற்று ஆண்டர் நம்ம கொண்டாடுறோம் 24 மணி நேரம் செபம். 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 31ஆம் தேதி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தனியாக தான் வந்து ஜெபிக்க போகிறீங்க. கூட்டு 24 மணி நேரம் ஜெபலை. சர்ச்சுக்கு அது ஒரு சாத்திடுங்க. தண்ணி இருக்கும், எல்லாமே இருக்கும். 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்த டைம், சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்து அழகாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தனி அறையில் தனியாய் ஒருவளாய் ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். இந்த 1 மணி நேர ஜெபம், இந்த 24 மணி நேர ஜெபம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவதற்காக உணர்த்தின அடுத்த செகண்டே நான் வந்து சந்தோஷமா உங்க முன்னாடி சொன்னேன். நீங்களும் கர்த்தர் கிருபையா முகமே சொல்லிக்காம தேவ கிருபையில ஓகேன்ட்டீங்க. ஐடியாலாம் கொடுத்துட்டீங்க எப்படி பண்ணலாம். நான் எப்படி பண்ணணும்னு யோசிச்சேன். பிரதர்லாம் சேர்ந்து ஐடியா கொடுத்தாச்சு. இதை நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய 31 நாள் ஃபாஸ்ட் இரவு வேளை ஜெபத்தில் 30ஆம் நாள் இதை பண்ண போகிறோம். அப்போ அரை கதவை பூட்டி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செபிக்கிறாங்க. அந்த இடத்துல வல்லமை வருது. அடுத்து வாசிங்க, அடுத்த வசனத்தை. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவன் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தலை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே போனாள். இங்க 2வது பார்க்கிறோம். முதல்ல வேணும்னும் போது பாதத்துல விழுந்தா, பெற்றுக்கொண்டா, திரும்ப எங்க விழுறா? அப்ப நீ விழ வேண்டிய இடம் ஒன்று உண்டு, நன்றி செலுத்த வேண்டிய இடம் ஒன்று உண்டு. அது கர்த்தருடைய பாதம். எந்த ஒரு இடத்துலையும் மனுஷனுக்கு இதை செஞ்சா நல்லதுதான். கர்த்தருக்கு பிரதானமா மனுஷனை நாம வைக்கவே கூடாது. அவரை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. சுனமியால் கனம் பெற்றவர், கனம் பொருந்தியவள். எதினாலே? அவள் பரிசுத்தத்தினாலே தன்னை காத்து கொண்டபடியினாலே. தைரியமா ஒரு தீர்க்கதரிசியை வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி கீழே நடக்கிற விஷயத்த பார்ப்பாரு, கேட்பார். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா உங்க அம்மா அந்த ரூம்ல இருக்காங்க சத்தம் போடாதன்னு சொல்றோம். அப்போ அதே போலதான் அந்த வீடு அவள நிலையில இல்லாதபடிக்கு பரிசுத்தத்துல நிறைந்து இருக்கிற தைரியத்தினாலதான் அவள் தீர்க்கதரிசியை தன் இல்லத்துக்குள்ள வச்சிருக்கிறா. உனக்குள்ள பிரதான, உன் வீட்டுக்குள்ள பிரதான தீர்க்கதரிசியை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ அவரை இன்வைட் பண்ண. அந்த பிரதான தீர்க்கதரிசி நஸ்ரேனாக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. உன் மரித்த வாழ்வை உயிரிடைய செய்ய வல்லமை ஒரு தீர்க்கதரிசி இடத்துல உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமே. நீ அவரிடத்துல போய் நிற்கும் பொழுது உன் மரித்த வியாபாரம், உன் மரித்த சடலம், உன் மரித்த ஆசீர்வாதம், உன் மரித்த குடும்பத்தின் சந்தோஷம், உன் மரித்த எல்லா காரியத்தையும் நீ அவர் பாதத்துல போய் விழும் பொழுது எங்கேயுமே போய் சொல்லாத. உன் சமாதானம் கெட்டு போச்சு மனுஷன் கிட்ட போய் சொல்லாத. உன் தேவை இன்னதென்று மனுஷனிடத்துல போய் சொல்லாத. உனக்கு ஆசீர்வாதம் நடந்தா நல்லா இருக்கும் மனுஷன் இடத்துல போய் சொல்லாத. நீ சொல்லக்கூடிய ஒரு பாதம் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம்.
அது அன்பரின் பாதம். அந்த அன்பரின் பாதத்தை நீ கட்டி பிடித்தால் ஒழிய, அந்த பாதத்தை நீ பிடித்தால் ஒழிய உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. மகனே மகளே, நீ பிடித்துக்கொள். அந்த பாதத்தை நீ பிடித்துக் கொள்வாயானால் நீ சுகத்தோடு மறிக்காமல் ஜீவனோடு வாழ்வது நிச்சயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு காரியம் அழகா எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்னன்னா, எபிருவின் காரியம். எபிருவின் மகள் மறிச்சிட்டாங்க. எடுத்து வாசிக்க வேண்டாம். எபிருவின் மகள் மறிச்சிட்டாங்க. இயேசுனிடத்துல ஜீவன் வேணும்னு சொல்லிட்டு மகளுக்காக வந்தார், ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தார். அப்போ ஆண்டவர் வந்து போறதுக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. அங்க ஒரு எவரோட வேலைக்காரன் வந்து சொல்றாரு, உன் மகன் மறிச்சிட்டா போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அப்ப இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், பயப்படாத. உன் வாழ்க்கையில எது செத்தாலும் இயேசுவோட நடக்கிறத நீ விட்டு விடாத. செத்தவைகளை உயிரடைய செய்வ வல்லமை நீ இயேசுவோடு நடக்கும் பொழுது மட்டும்தான், இயேசுனுடைய வார்த்தையோடு நடக்கும் பொழுதுதான், இயேசுவோட பிரசன்னத்துல நடக்கும் பொழுதுதான், இயேசுவோட வல்லமையில நீ நடக்கும் பொழுதுதான். செத்து போன காரியங்கள் அநேகமா இருக்கட்டும், உன்னுக்கு காதுகள் கேட்பதற்கு நல்ல ரிப்போர்ட் வரலனாலும் பரவாயில்ல, அவைகள் செத்து கிடந்தாலும் நீ கவலைப்படாத. நீ நடக்க, இயேசுவோடு நடக்க நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவைகள் உயிரடைய செய்ய வல்லமை தேவனிடத்துல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதாங்க. வேற அவர் எதுவுமே சொல்ல. உன் வாழ்வு உயிரடையும். உன் ஜெபம் பண்ணினா உன் ஜெப வாழ்க்கை உயிரடையும். எதுவுமே செயல்படாத போதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபம் மட்டும்தான். எங்க போய் பார்க்கணும், யாரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு. சங்கீதம் 65:2 வாசிங்க. அல்லேலூயா. அப்ப யாரு ஜெபத்தை கேட்கிறா? கர்த்தர். கர்த்தர். பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, போன்ல நண்பன் கிடையாது. கரெக்டா? ஜெபத்தை கேட்கறது யாரு? கர்த்தர். அப்ப இந்த வார்த்தைய பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், ஜெபத்தை கேட்கறது மனுஷன் இல்ல, ஆண்டவர். அவர்கிட்ட போ. அவ்வளவுதான், அவர்கிட்ட போ. ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு சொல்றது நல்லதுதான், ஆனா அதை விட மேலானது நாம தான் போனோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சுனமே அது ஸ்திரீ, பிள்ளை மறிச்சு போச்சு, தீர்க்கதரிசியை வர சொல்லுன்னு சொல்லல. யாரு போனா? தீர்க்கதரிசி கேயாசினத்துல கோலை கொடுத்து போப்பான்னாரு. வீட்டுல இருந்தாரா? இல்ல. அப்படி வீட்டுல இருந்த நிலையில என்ன பண்ணாரு? தப்புடு போய் காலை பிடிச்சா, எந்திரிச்சிட்டார். லாசரு வெளியே வான்னு சொல்வதற்கு காரணம் என்ன? ஒரு அக்கா வந்து நின்று பேசுறாங்க, இன்னொரு அக்கா நேரா போய் பாதத்துல பட்டுன்னு விழுந்துட்டாங்க. அந்த காலில் விழுந்த ஒரு ஜனம் தான் உயிர் மீட்சி வருது. இன்னைக்கு தேவ சமூகத்துல தேவ பாதத்தை நாம விழுவோம்னா நம்மளுக்குள்ள மரித்து போன காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஜெப ஜீவியங்கள் எல்லாம் உயிர்த்தெழ செய்ய வல்லமை உள்ளவரா இருக்க. உன் வியாபாரம் துளிர்க்க வேண்டுமா? இயேசுவின் பாதத்துல விழு. உன் வாழ்வு சந்தோஷமா இருக்கணுமா? இயேசுவின் பாதத்துல விழு. உன் அக்கிரமங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டுமா? இயேசுவின் பாதத்துல இரு. உன்னை இயேசுவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ ஜீவனுள்ள மகனாய் மகளாய் வருவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 70:1 வாசிங்க. கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இதோ இந்த நாளிலே இன்று நம் தேவ பாதத்துல விழலைன்னா நமக்கு காரியங்கள் நலமாய் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு தேவன் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கு. உங்க பாதத்துல விழுந்துட்டோம். மரித்த வியாபாரங்கள் உயிர்த்தெழச் செய்வீராக, மரித்த ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்த்தெழச் செய்வீராக, மரித்த ஜபஜீவியம் உயிர்த்தெழச் செய்வீராக, மரித்த ஆசீர்வாதம் உயிர்த்தெழச் செய்வீராக. அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளாகிய எங்களை நாங்கள் எந்த காரியத்துல மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோமோ அந்த
அந்த மரணத்திலிருந்து எங்களை விடுவித்து கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க ஐயா, வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைங்க, வர முடியாத ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் முன் குறித்தது போல எல்லா ஜெபங்களும் நடக்க கிருபைத்தாங்க. இந்த நாளில் போகக்கூடிய இடங்கள், ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.